இந்த காலை நேரத்துல ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய வேலையை துவங்குவதற்கு முன்பாக ஒவ்வொருத்தருமே நம்மளுடைய ஒரு புதிய மாதத்துக்குள்ள இந்த மாதம் எப்படி இருக்க போதோ என்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்குள்ள தொடங்குறதுக்கு முன்பாக நாம் ஆண்டவர்கிட்ட நம்முடைய வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி அனைவரும் ஜெபிப்போமாக. இந்த நாளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, எசப்பா இந்த மாதத்தை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து எல்லாருமே வந்திருக்கிறவர்கள் இந்த காலை நேரத்துல ஆண்டவர் கொடுக்க போற வாக்கு தத்தத்துக்காக ஜெபிப்போம். பரலோக பிதாவே, ஏசப்பா நீங்க கொடுக்க போற வாக்கு தத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். சுவாமி, ஆன்லைன்ல வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேச போகிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இருப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, காத்துக்கொள்வீராக, ஏற்றுக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே எங்க கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். உண்மையாகவே இந்த புதிய வாக்கு தத்தத்தை சொல்றதுக்கு முன்பாக எப்படியெல்லாம் கர்த்தர் வந்து நம்மோடு கூட பேசுவார், என்ன பண்ணுவாருன்றத கண்டிப்பாக எனக்கு ரொம்ப அது சந்தோஷமா இருக்கும். நான் நைட்டு உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்ட போது நைட்டு ஃபுல்லாவே ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாவே தூங்க விடாம ஆண்டவர் அப்படியே என் காதுல அது போய்கிட்டே இருக்குது. எவ்ரி டைம் 1:30 மணிக்கு தூங்குறேன், 2:10 திருப்பி எழுந்திருக்கிறேன், அந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், அந்த வசனத்தை என் மனசுல போய்கிட்டே இருக்குது. ஆண்டவர் அந்த வசனங்களை கொடுக்கும் போது கண்டிப்பாக அந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக வைக்கிற தேவனா இருக்கிறார். ஸோ இந்த மாதத்துல அந்த வசனத்தை தான் நம்ம இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள போகிறோம். அந்த வசனத்தின் பிரகாரம் தான் கர்த்தர் நம்மளை வழி நடத்த போகிறார். விசுவாசித்தால் ஆமென் சொல்லுவோமா? ஆமென், ஹல்லேலூயா. கண்டிப்பாக இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அற்புதமான அதிசயமான வாக்குத்தத்தம் ரொம்ப குட்டியா இருந்தாலும் பவர்ஃபுல் வேர்டா இருக்குது. எனக்கு நைட்டு ஃபுல்லாவே ஆண்டவர் அந்த வசனத்தை வைத்து பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. காலையில மனப்பாடமா அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தேன். எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 62 அதிகாரம் 62, சங்கீதம் 62 5வது வசனம். நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென். ரொம்ப ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான வசனம். எனக்கு இது ரொம்ப வசனம் இந்த எப்பவுமே பிடிக்கும். நிறைய வசனங்களை நான் உட்காந்து தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர்கிட்ட உட்காந்து முட்டி போட்டு கேட்டபோது, ஆண்டவரே ஒரு வசனத்தை கொடுங்க, எங்களுக்கு என்ன வேணும்? 3 மாதத்தை கடக்க செஞ்சுட்டீங்க, இந்த 4வது மாதத்துல நாங்க வந்திருக்கிறோம். இந்த 4வது மாதத்துல கர்த்தர் எங்களோடு கூட நீங்க என்ன பேச போறீங்கப்பா எங்களுக்கு சொல்லும் போது, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென். இந்த வசனத்தை பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா 3 மாதங்கள் நம்ம கடந்து வந்து விட்டோம். 2026 தொடங்கணும் போது எப்படி இருக்க போதோ அப்படின்ற ஒரு தாட்ல தான் நம்ம தொடங்கணும், ஒரு எண்ணத்துல தான் நம்ம தொடங்கணும். ஆனா இந்த 4வது மாதத்துல கால வைக்கும் போது, ஐயோயோ ஆண்டவரே உங்க துதிக்கிறோம், உங்க ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லித்தான் நம்ம, ஏன்னா நம்ம வாழ்றதெல்லாம் எல்லாம் அவருடைய சுத்த கிருபை தான் நம்ம வாழ்கிறது. உலகத்துல பல இடங்களில போர்கள் நடந்து கொண்டிருந்தாலும், பஞ்சங்கள் நடந்து கொண்டிருந்தாலும், உங்களையும் என்னையும் கர்த்தர் நம்மளை அற்புதமாக காத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அதற்கு நாம் பாத்திரவான்களே இல்லை. ஆனாலும் கர்த்தர் நம்மளை அழகாக நடத்தி வந்து நம்மளுக்கு எல்லாம் சுகபல ஜீவனை கொடுத்து இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வசனமே, நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லும் போது, மனிதர்கள், செல்வங்கள், பணங்கள், சூழ்நிலைகள் இவைகளை நம்பாமல் நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென். 100%ங்க, 100%. நம்ம மனசுல நிறைய நேரங்களில நிறைய காரியங்களை யோசிப்போம். இந்த நம்புகிறது, விசுவாசிக்கிறது, இந்த வார்த்தைலாம் நம்ம கேட்கும் போதே எப்போதுமே இது நிறைய பைபிள்ல இருக்குது. ஆண்டவர் வந்து ஒருத்தரை விசுவாசிக்க வைக்கிறதுக்காக, ஒருத்தரை நம்ப வைக்கிறதுக்காக பல சூழ்நிலைகளை உண்டாக்குவாரு. ஆனா நம்ம இதெல்லாம் தள்ளி விட்டுட்டு மனுஷர்களை நம்பி போயிட்டு, நம்மளுடைய செல்வங்களை நம்பி போயிட்டு, சூழ்நிலைகளை நம்பி போயிட்டு, நமக்கு இருக்கிற எல்லா காரியங்களும் நம்பி போயிட்டு கடைசியில ஏமாந்துட்டனேன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஐயோ இப்படி ஏமாத்திட்டாங்களே என்ன அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த இடத்துல நான் நம்புகிறது அவராலே தான் வரணும், எந்த மனுஷர்கள் மூலமா வரக்கூடாது. ஐ எம் கோயிங் டு ரிப்பீட் த வேர்ட் அகேன் அண்ட் அகேன். ஏன்னா நான் நம்புகிறது யாரால வரப்போகுது? அவரால. அவரை வந்து நான் நம்புகிறது வரும்னு சொல்லியிருந்தா நான் விட்டுருப்பேன். ஆனா அந்த இடத்துல பாருங்க, அவராலேன்னு போட்டாரு. சோ கோட்டட், என்ன அவராலே வரும். ஓகேவா? நான் நம்புகிறது யாரால வரும்? என்னால வராது, எங்க வீட்டாரால வராது, என்னுடைய வேலையால வராது, என்னுடைய குடும்பத்தாரால வராது, எந்த மனிதர்களால வராது, என்னுடைய பிசினஸால வராது. ஆனா நான் நம்புகிறது கர்த்தரால மட்டுமே வரும். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கைக்குள்ளாக தான் நம்ம இந்த புதிய மாதத்துல கால் எடுத்து வச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறோமா? சாட்டிஸ்ஃபைடா இருக்குதா? ஐயோ ஆண்டவரே, நான் நிறைய காரியத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறேனே, எப்படி ஆண்டவரே, நான் இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கிறேனே, நான் இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறேனே, நான் இப்படியெல்லாம் முன்னேறணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன், நான் இப்படியெல்லாம் இருக்கேன். இல்ல, நான் நம்புகிறது ஆண்டவரால் தான் வரும். ஹல்லேலூயா.
யாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த விதத்திலயாவது நான் நம்புகிறது அப்படியே நடக்குது, நான் நம்புகிறதெல்லாம் நடக்குது, நான் நம்புறது இல்ல, நடக்காது. நான் நம்புகிறது அவரால மட்டும்தான் வரும். ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு நான் நம்புகிறது அவராலே மட்டும்தான் வரும். சோ நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய விடுதலை, ஆசீர்வாதங்கள் அவரால மட்டும்தான் கிடைக்கும். ஹல்லேலூயா. அவரால மட்டும்தான் கிடைக்கும். நமக்காக வைத்திருக்கப்பட்ட ஒவ்வொரு விடுதலையும் அவரால கிடைக்கும். ஆமென். உங்க முன்னாடி என்னென்னலாம் கட்டி போட்டு சாத்தான் வச்சிருக்கிறான். உங்க முன்னாடி சாத்தான் என்ன சொல்றானாக்கா, இதெல்லாம் நடக்காது, இப்படிலாம் நடக்காது, இப்படிலாம் ஒன்றும் நடக்காது. உங்க கண்ணை போட்டு மறைப்பான். இதெல்லாம் நீ யோசிக்காத, இதெல்லாம் நீ பெருசாவே அவன் யோசிக்க விட மாட்டான். ஆனா இந்த மாதத்துல நீங்க அப்படியே ஒரு களத்துல குதிங்க. ஏசாமி எனக்கு தெரியாது, நான் நம்புகிறது உங்க மூலமா தான் வரணும். ஆமென். உங்க மூலமா தான் வரணும்னு சொல்லுங்களேன். ஆண்டவரே நான் நம்புகிறது அவராலே மட்டுமே வரணும்னு சொல்லுங்க. ஆண்டவர் அற்புதமா செய்து முடிப்பாரு. நம்ம தான் நிறைய நேரங்களில அவரால வராது, என்னாலதான் நான் செய்தணும், நான் தான் செஞ்சுக்கணும், நான் தான் பண்ணணும், நான் தான் ஓடணும், நான் தான் எல்லா இடத்துலயுமே ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக ஒரு தெய்வ தூதர்களை நான் வைத்திருக்கிறேன். எவ்ரிவேர் எங்க போறீங்களோ அந்த இடங்களில கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற தேவ தூதருங்க யாரனா ஒருத்தரை எழுப்பி கொடுப்பாருதான். அதை எங்க வாழ்க்கையில நாங்க நிறையவே அனுபவிச்சிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்துல, இந்த புதிய நாளுல நம்ம காலை வச்சிருக்கிறோம்னாக்கா தைரியமா சொல்லுங்க. எல்லாரும் ஒரு தடவை சொல்லலாமா? நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமா, என்னுடைய எதிர்பார்ப்புகள், என்னுடைய விடுதலை, என்னுடைய ஆசீர்வாதங்கள், நான் எதையெல்லாம் நம்பி இருக்கிறேனோ அது அவரால தான் வரப்போகுது. ஆமென். இந்த இந்த மைண்ட் செட்டை நமக்குள்ள ஏத்தணும். நல்ல ஸ்ட்ராங்கா ஏத்தணும். நம்ம சொல்றது ஈஸி, நம்ம வந்து அதை பத்தி யோசிக்கிறதும் ரொம்ப ஈஸி, அதை பிராக்டிக்கலா நம்ம வாழ்க்கையில கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா ஆனா நீங்க சப்போஸ் ஒரு பெரிய காரியத்தை நம்பி வச்சிருக்கிறீங்க, ஒரு பெரிய காரியத்தை நீங்க நம்பிட்டு இருக்கிறீங்கனாக்கா, இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னாக்கா அப்படியே தூக்கி ஆண்டவர்கிட்ட கொடுங்க. அப்படியே தூக்கி ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, அது ஏற்ற நேரத்துல அவர் செஞ்சு முடிப்பார். நம்புகிறது அவராலே வரும். சோ நம்பர் 1, தேவனை நோக்கி அமர்ந்துரு. அது நடக்கணும்னாக்கா முதலாவது நீ தேவனை நோக்கி அமர்ந்துரு. அவராலே ஒரு நம்ம யோசித்து செய்யற ஒரு காரியத்துக்கும் கர்த்தர் செய்யற காரியத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. கர்த்தரே செய்யற காரியம் வித்தியாசமா இருக்கும். நம்ம யோசித்து செய்யற காரியம் குறைவாதான் இருக்கும். அது 100க்கு 100 நீங்க என்ன செஞ்சாலும் நான் அடிச்சு சொல்லுவேன். இதை நம்ம யோசிச்சு செய்யற காரியத்துக்கும் கர்த்தரே செஞ்சு கொடுக்கிற காரியத்துக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கும். நம்ம செய்யற காரியங்கள் நடுவுல புண்டுக்கும். நம்ம செய்யற காரியங்கள் நடுவுல ஒரு குழப்பத்தை உண்டாக்கும். நம்ம செய்யற காரியங்கள் நடுவுல ஏன்டா இதுல இறங்கணும், எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு, எல்லாமே ஆண்டவர் தான் செய்யறாரு நினைச்சிட்டு இருந்த. நான் கேட்கிறேன், இந்த இடத்துல உட்காந்து நல்லா யோசிங்க. இந்த ஏப்ரல் மாதத்துல ஆண்டவரே எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு, உங்க சித்தம் நான் நினைச்சுக்கிட்டேனே. எஸ், அதுக்குதான் அந்த வசனத்துல சொல்லப்படுகிறது. அதுக்கு முன்னாடி வசனத்துல அந்த முன்னாடி வார்த்தை 5வது வசனத்துல, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்துரு. நீ தேவனை நோக்கி அமர்ந்திருந்தா மட்டும்தான் நான் நம்புகிறது அவராலே நடக்கும். அல்லேலூயா. தேவனை நோக்கி அமர்ந்துடலனாக்கா பின்னாடிமா என்ன திரும்ப சொல்லுவீங்க, ஐயோ என்னடா இது இப்படி நடக்குத, என்னடா இது இப்படி நடந்துருச்சு, எல்லாமே ஆண்டவருடைய சித்தம் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை விடுவோம் பாருங்க. எல்லாமே ஆண்டவருடைய சித்தம் என்று. இந்த 4வது மாதத்துல அப்படி நினைக்காதீங்க. இந்த 4வது மாதத்துல தேவன் நோக்கி அமர்ந்திருந்தீங்கன்னாக்கா என்ன ஆகும்னாக்கா, நான் நம்புகிறது அவராலே மட்டும்தான் வரும். சப்போஸ் நான் நம்புகிறது அவரால நடக்கலைனாக்கா, ஒருவேளை ஆண்டவருடைய சித்தம் இல்லை போலன்ட்டு அந்த மனசையும் கர்த்தர் நமக்கு தந்துருவார், பிராக்டிக்கலா தந்துருவார். சோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை நமக்கு தருவார். இதுதான் ஆண்டோடைய டெக்னிக்ஸ். இதுதான் அப்படிதான் நான் சொல்லுவேன். சோ இந்த இடத்துல தேவனை நோக்கி அமர்ந்துருன்னு சொல்லும் போது எல்லா கவலைகள் போராட்டங்கள் மத்தியில அவர் வழி நடத்துவார் என்று சொல்லி காத்திருக்கணும். ஆமென். அவர் வழி நடத்துவார். இந்த ஆண்டவருடைய பாதப்படியில காத்திருக்கிறவங்க எல்லாம்க்கா பாத்தீங்கன்னாக்கா பெரிய காரியங்களை தான் சாதிப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னாக்கா ஆபிரகாமு, மோசே, எஸ்தரு, யோசுவா, தானியேலு இவங்கெல்லாம் காத்திருந்ததுனாலதான் பெரிய காரியங்களை சாதிச்சாங்க. தானியேல் சொல்லவே வேணாம், 3 வேளையும் ஜெபித்தார். இந்த மாதிரி ஒரு வைராக்கியமான ஒரு ஜப வாழ்க்கையும், இந்த மாதிரி ஒரு வைராக்கியமான நமக்குள்ள தீர்மானங்கள் இருக்குதுனாக்கா நான் நம்புகிறது அவராலே நடக்கும்.
நான் நம்புகிறது அவராலே நடக்கும். அது நடக்குதோ இல்லையோ, அவரு த பெஸ்ட தருகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. 2வது காரியம், அவர் நம்பிக்கை அவராலே மட்டுமே வரும். ஆமென். மை எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் ஹிம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மை எக்ஸ்பெக்டேஷன், என்னுடைய நம்பிக்கை யாரால வரும்? அவரால மட்டும்தான் வரும். 2வது காரியம். 1வது தேவனை நோக்கி அமர்ந்துரு. உன்னுடைய காரியங்கள் நடைபெறணும்னாக்கா தேவனை நோக்கி அமர்ந்து. 2வது காரியம், நம்பிக்கை அவராலே தான் வரும். சோ நான் நம்பும் சுகம், ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், விடுதலை அவரால தான் வரும். ஆமென். என்ன பாஸ்டர் சிலதெல்லாம் விட்டுட்டீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஓகேவா? என்ன விட்டுட்டேன்? ஆண்டவரே, நீங்க சொந்த வீட்டை பத்தி பேசலையே, பணத்தை பத்தி பேசலையே, இதெல்லாம் இல்லையே. அதுல நான் சொன்னதுல சுகம், ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், விடுதலை, இதுக்குள்ளவே எல்லா சீக்கிரஸும் இருக்குது. சந்தோஷம் வேணுமா? அதுக்குள்ள ஆண்டவர் எல்லா பேக்கேஜும் வச்சிருக்கிறார். சமாதானம் வேணுமா? அதுக்குள்ள எல்லா பேக்கேஜும் வச்சிருக்கிறார். இந்த ஏப்ரல் முழுவதும் இந்த 30 நாட்கள் நம்ம சந்தோஷமா இருக்கணும், நான் சமாதானமா இருக்கணும், நான் விடுதலையோடு இருக்கணும், நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், நான் சுகத்தோடு இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம்னாக்கா, ஆண்டவர்கிட்ட நம்ம காத்திருக்கும் போது நான் நம்புகிறது அவரால் தான் வரும்னு நம்ம சொல்ல முடியும். ஆமென். நிறைய காரியங்கள்ல குட்டியா இருந்தாலும் அந்த நம்பிக்கை வார்த்தை ஒரு குட்டியான வார்த்தையா இருந்தாலும் அவர் மேல நம்பிக்கை வைக்கும் போது நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் அது டிஸ்கரேஜ் ஆகாது, டிசப்பாயின்மெண்ட் ஆகாது. அதை கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கிற தேவனா இருக்கிற அவர் மேல நம்பிக்கை இருக்கும்போது, அதனால்தான் அந்த ஸ்ட்ராங்கா சொல்றாரு, என் ஆத்துமாவை தேவனை நோக்கி அமர்ந்துரு. எல்லாத்துக்குமே நடக்குதோ இல்லையோ நம்ம ஒரு பெரிய லிஸ்ட போட்டுட்டு அப்படியே இதை செஞ்சிட்டப்ப நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5 அப்படியே போய்கிட்டே இருப்போம். ஆனா கர்த்தரத்துல கொடுங்க, அந்த எல்லாம் எழுதுனதெல்லாம், அந்த பிளான் பண்ணதெல்லாம் கர்த்தருடைய கரத்துல கொடுங்க. நடக்குதோ நடக்கலையோ, ஆண்டவரே நான் நம்புகிறது உங்களால தான் வரும். ஆண்டவர் நம்ம எழுதியிருக்கிறத விட இன்னும் பெஸ்டா செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ மனிதர்களால முடியாது, எல்லா தந்திரங்களாலையும் முடியாது. கடவுள் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன வைத்திருக்கிறாரோ, எந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறார், அது ஏற்ற நேரத்தில் நடைபெறும், ஏற்ற நேரத்துல. அதனால வேதத்தை சொல்லுது, அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். ஆமென். அவருடைய பலத்த கரத்துக்குள் நம்ம அடங்கி இருக்கும் போது கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு ஏற்ற காரியங்களை செய்ய வல்லவராயிருக்காரு. இந்த புதிய மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தையை ரொம்ப உட்காந்து யோசிச்சுக்கிட்டு, ரொம்ப உட்காந்து பிளான் பண்ணிக்கிட்டு, ரொம்ப உட்காந்து தலை மேல எல்லா பாரத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டு, என்னடா இது நடக்கலையே, அது நடக்கலையே, நான் எதிர்பார்க்கிற மாதிரி நடக்கலையே, நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இல்ல, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென். அப்படியே பிளெயினா விட்டுருங்க. ஆண்டவரே, ஆனா உங்களை பத்தி கர்த்தருக்கு தெரியும், என்னை பத்தி கர்த்தருக்கு தெரியும். ஆண்டவர் எனக்கு தெரியும்னு சொல்லும் போது நான் எப்படி இருக்கணும்னாக்கா, அந்த இடத்துல ஆண்டவரே உங்க கையில விட்டுறேன். ஆண்டவர் நம்மளுடைய லிமிட்டுக்கு மேலையும் செய்ய மாட்டாரு, நம்ம லிமிட்டுக்கு கீழேயும் செய்ய மாட்டாரு. God knows us very well. என்ன கர்த்தருக்கு நல்லா தெரியும். சோ என்ன கர்த்தருக்கு உன்னால இதை ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம என்ன பண்ணிப்போம், நம்மளுடைய சுயத்தினால, இதை கொடுத்து பாருங்க ஆண்டவரை, நான் எப்படி பெஸ்டா செஞ்சு பாக்குறேன், இதை நான் அனுபவிச்சு பாக்குறேன் ஆண்டவர், இதை என் மேல என்கிட்ட கொடுங்க ஆண்டவரை, நான் எப்படி பண்ணிடுறேன். அது வழியா நீ போயிட்டு, அது வழியா நீ சோர்வாயிட்டு, அந்த வழியா நீ பெரிய சோர்வுகளையும் ரொம்ப காரியங்களை நீ அனுபவிக்கும் போது உன்னால கையாள முடியாதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா நீ தேவனை நோக்கி அமர்ந்திருந்தா மட்டுமே உனக்கு அந்த தைரியத்தை கர்த்தர் கொடுப்பார். தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறவங்களுக்கு ஃபுல் பலத்தை கொடுத்துருவார் ஆண்டவரே. அந்த ஃபுல் பலத்தினால நம்ம வாழ்ந்து அந்த ஃபுல் பலத்துல இருக்கும் போது கர்த்தர் எல்லா காரியங்களையும் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சோ மனிதர்களால முடியாது, தந்திரங்களால முடியாது, எந்த மந்திரங்களால முடியாது, கர்த்தருடைய ஆவியினால மட்டுமே எல்லா காரியங்களையுமே நீங்க ஜெயிக்க முடியும் என்பதை ரொம்ப திட்டவட்டமா சொல்லுகிறது. ஓகே, 3வது காரியம் பாத்தீங்கன்னா, எதற்காக காத்திருக்கிறோம். இங்க சொல்றல, நான் நம்புகிறது அவராலே வரும்னாக்கா பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாமே இருக்கலாம். ஆனா நம்புகிறது, அதாவது என்னத்துக்காக காத்திருக்கிறோம். முதலாவது நம்ம காத்திருக்கிறது எதுலாதுனாக்கா விடுதலை. இக்கட்டான சூழ்நிலையில இருந்து மீட்டுக் கொள்கிற தேவன் நமக்கு விடுதலைனா என்னது, எந்தெந்த இக்கட்டான சூழ்நிலை இருக்குதோ, உனக்கு இக்கட்டான சூழ்நிலை வரும்போதே விடுதலைன்னு உன்னை கொடுக்கிறவர் கர்த்தர் மட்டும்தான். அந்த விடுதலைன்னு என்ற ஒரு இன்ஜெக்ஷனை உனக்கு கொடுக்கிறவரே கர்த்தர் மட்டும்தான். ஆமென். அல்லேலூயா. ஏன்னாக்கா ஒரு காரியத்துல நமக்கு விடுதலை இல்லைனாக்கா அதை பத்தி நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம், அது மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும், அந்த மைண்டுக்குள்ள நம்மள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும், நம்ம செய்யற காரியத்தை கூட செய்ய விடாது. சோ சில காரியங்களில கண்டிப்பாக ஒரு விடுதலை வேணும் நமக்கு.
சில காரியங்கள் நம்மளை விட்டு போகணும்னாக்கா கர்த்தர் மட்டும்தான் அதை ரிமூவ் பண்ண முடியும், அதை ஒதுக்கி தள்ள முடியும். கர்த்தர் மட்டும்தான் அதை நகர்த்த முடியும். நமக்கு வேண்டாத காரியங்கள் நமக்கு முன்பாக இருக்கிறதுனாக்கா அந்த காரியத்தை ஒதுக்கி தள்ளுறவர் கர்த்தர் மட்டும்தான். பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்துல இந்த மைண்ட் செட்டை உங்களுக்குள்ள வைங்க. நான் நம்புகிறது அவராலே வரும். 2வது காரியம் பாத்தீங்கன்னாக்கா, விடுதலை, நம்மளை மீட்டுக் கொள்வதற்காக சமாதானம். ரொம்ப கலக்கமான நேரத்துல ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்கிறோம், நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சில நேரங்களில நிறைய நேரங்களில சிலர்லாம் தினமுமே சமாதானத்தை இழந்துருவாங்க. தினமுமே சிலருடைய முகத்துல பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு காம்னஸ், ஒரு பிளசண்டா, அப்படியே மெதுவா எல்லாம் அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆனா சிலர் பாத்தீங்கன்னா சமாதானத்தை இழந்துட்டாங்கன்னாக்கா அடுத்த ஸ்டெப் என்ன செய்யறதுன்னு தெரியாது. இந்த 4வது மாசத்துல ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, இந்த சமாதானத்தை நீ இழக்க முடியாது. ஏன்னாக்கா நான் உன் கூட இருந்து அது என்னால மட்டும்தான் உனக்கு அந்த சமாதானம் சேரும் சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு. கலக்கமான நேரத்துல ஒரு அமைதியை பெற்றுக்கொள்றது, கலக்கமான சூழ்நிலையில ஒரு அமைதியை நம்ம அனுபவிக்கிறது, ஒரு அமைதி எனக்குள்ளாக வரணும்னாக்கா, ஒரு அமைதி எனக்குள்ள இருக்கணும்னாக்கா, அந்த கலக்கமான நேரத்துல கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தருகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ நம்ம காத்திருக்கிற காரியங்கள் 3வது பாயிண்ட்ல விடுதலை, சமாதானம். 4வது, அதுலயே 3வது காரியம் பாத்தீங்கன்னாக்கா ஆசீர்வாதம். நம்முடைய எதிர்காலத்துக்கான ஆசீர்வாதங்கள் அவரால மட்டும்தான் வரும். அல்லேலூயா. ஆசீர்வாதமும் சமாதானமும் சந்தோஷமும் விடுதலையும் அவராலே மட்டும்தான் கிடைக்கும். வேற யாராலையும் இந்த உலகத்துல உனக்கு விடுதலை கொடுக்க முடியாது. ஆண்டவர் சில சோர்சஸை யூஸ் பண்ணுவாரு. எனக்கு விடுதலை கிடைக்கணும், உனக்கு விடுதலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு சில சோர்சஸை கொண்டு வருவாரு. சோ நமக்கு ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னாக்கா இத்தனையும் நம்ம அனுபவிக்கணும்னாக்கா நீ தேவனை நோக்கி அமர்ந்துரு. என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்துரு. இந்த 4வது மாசத்துல எல்லாரும் சொல்லலாமா? இந்த ஆத்மா கிட்ட சொல்லுங்க, தட்டி சொல்லுங்க, தேவனை நோக்கி அமர்ந்துரு. தட்டி சொல்லுங்க, தேவனை நோக்கி அமர்ந்துரு. டோன்ட் பி டிஸ்கரேஜ். தேவனை நோக்கி அமர்ந்துரு, தேவனை நோக்கி அமர்ந்துருன்னு சொல்லிட்டே இருங்க. ஏன்னா நீ தேவனை நோக்கி அமர்ந்திருந்து ஆண்டவர்கிட்ட கொடுக்கும் போது கர்த்தர் நமக்காக நம்ம நம்புகிறத அவர் மூலமா வர வைக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாக வேதத்தையும் இந்த வசனத்தையும் நான் பார்க்கும் போது கர்த்தரை நம்புகிறவங்க எல்லாரும் செழிப்பா இருந்தாங்க. அவங்க சடன்னா புஷ்ன்னு அப்படியே எழும்பி செழிப்பா மாறல. கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் கடந்து சென்று ஆண்டுடைய வாக்கு தத்துவத்துக்காக காத்திருந்தாங்க. ஆண்டுடைய காரியங்கள், ஆண்டுடைய திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்று காத்திருந்தாங்க. அதனால்தான் இந்த இடத்துல ரொம்ப அழகா இருக்குது. தேவனை நோக்கி காத்திரு, அமர்ந்துரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஒருவேளை நான் இப்படி கூட கேட்கலாம், நீங்க எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு, நீங்க எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு, நீங்க எல்லாத்தையும் செய்ய மனசை வச்சுட்டு நான் நம்புகிறது கர்த்தரால வரும், நான் நம்புகிறது கர்த்தரால வரும் சொன்னாக்கா எப்படி இருக்கும்? ஆண்டவரே, உங்களுக்கு சித்தம் இருந்தா செய்யுங்க. இந்த கட்ஸ் ஒருத்தருக்கும் வேணுங்க. 4வது மாசத்துல இந்த தைரியம் என எல்லாருக்குமே வேணும். இந்த தைரியத்தோடு நான் இருக்கிறேன்னாக்கா நான் நம்புகிறத அவர் எனக்கு தந்து கொண்டே இருப்பார். ரொம்ப அருமையான ஒரு வசனம். தாவீது ராஜா இதை எழுதும் போது அதுல நான் நம்புகிறது அவராலே வரும், அவராலே வரும் சொல்லி முடிக்கிறார் பாருங்க. அவராலே வரும். ஏன்னா நான் தேவனை நோக்கி காத்துரு. என் ஆத்மாவே தேவனை நோக்கி காத்துரு. இந்த 5 நிமிஷம் ஜெபம் 10 நிமிஷம் ஜெபம் எல்லாம் பண்ணிட்டு நீங்க தேவனை நோக்கி காத்திருக்கிறேன்னு சொல்லாதீங்க. நான் காலையில எழும்பி ஆண்டுடைய பிரசன்னத்துல உட்காரும் போது எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? ஆண்டுடைய பிரசன்னத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு நீங்க போங்கல. நீங்க யோசிச்சுக்கிட்டு பாரமா இருந்த காரியம் நீங்க யோசிச்சுக்கிட்டு, ஐயோ நான் இதை எப்படி செய்ய போறேன், நைட்டு ஃபுல்லா உட்காந்து யோசித்து என் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போறேன், எல்லாத்தையும் யோசிச்சு எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி கவலையா எழுந்திரிச்சு போகிறத விட ஆண்டுடைய பாதப்படியில உட்காந்துட்டு போங்களேன். நீங்க அப்படியே சிங்க மாதிரி வெளியில வருவீங்க. அப்படியே தைரியமா வேலை வருவீங்க. என்னமோ எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண மாதிரி வெளியில வருவீங்க. பிரியமானவர்களே, தயவு செய்து இந்த காலை நேரத்துல கர்த்தர் சொல்லுகிற இந்த வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொள்வோமாக. நான் நம்புகிறது அவராலே வரும். ஏன்னாக்கா
6வது வசனம், அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நான் அசைக்கப்படுவதே கிடையாது. ஏன்னா அவர்தான் என்னுடைய கன்மலை. ஏன் நான் நம்புகிறது அவரால வரும்னாக்கா, அவரே என்னுடைய கன்மலை. அவர் கன்மலைனா என்னது? கன்மலைனா அதை யாரும் தடுக்கவே முடியாது. அது பெருசா இருக்கும். அவர்தான். அவரை தாண்டி எதுவும் எங்க கிட்ட வர முடியாது. கண்மலையை தாண்டி எதுவுமே என்கிட்ட வர முடியாது. அதனாலதான் அவர் சொல்றாரு, அவரே என்னுடைய கண்மலை. தாவீது ராஜா பாத்தீங்கன்னாக்கா, வனாந்தரத்துல இருந்தவர், கண்மலையெல்லாம் பார்த்தவர், வனாந்தரத்தை பார்த்தவர், அவர் காட்டுக்குள்ள இருந்தவர், நிறைய செடி கொடிகளை பார்த்தவர். அந்த கண்மலையெல்லாம் பார்க்கும் போது, ஆண்டவரே இந்த கண்மலையை தாண்டி ஏதாவது என்கிட்ட வந்துருமான்னு கேட்டிருப்பாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, அவர் என் கண்மலையே, அவர் என் கண்மலை, அவர் என் கண்மலைன்னு சொல்லும் போது ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி ஜபங்கள் நமக்கு வேணுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளை உற்சாகப்படுத்துகிற ஜபங்கள் நமக்கு வேணும். சும்மா ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்க, எனக்கு கொடுங்க, இதை செய்யுங்க. நீரே என் கண்மலை ஆண்டவரே, நீரே என் கண்மலை ஆண்டவரே. அந்த கண்மலையை தாண்டி எதுவுமே என்கிட்ட வராது இயேசு சுவாமி. அதனால்தான் நீங்க என் கண்மலை, என் ரட்சிப்புனா என்ன? ஆல்வேஸ் ரட்சிப்புனா மீட்டு கொண்டவர், நம்மளை மீட்டு கொண்டவர். ரட்சிக்கிறதுக்காக தான் அவர் வந்தார். அதனாலதான் நம்ம பாடணும், ஓசன்னான்னு சொல்லிட்டு, உமக்கு சித்தம் இல்லையா என்னை மீட்டுக் கொள்ளுங்க. இந்த ஆட்டிடியூட் நமக்குள்ள இருக்கணும். ஆண்டவரே இது நடக்காதா? இது வேண்டாவா? இது கூட நான் ஏன் போராடிட்டு இருக்கிறேன்? இது கூட நான் ஏன் ஆண்டவரை கஷ்டப்படுங்க? என்னை மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவர், என்னை ரட்சித்துக் கொள்ளுங்க. 3வது காரியம் பாருங்க, என்னை உயர்ந்த என் உயர்ந்த அடைக்கலமானவர். ஆண்டவர் அவராலே காரியங்கள் நடக்கும்போது நம்மளை கொண்டு போய் சமாதானமான உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நான் அதனால இத்தனையும் என்கிட்ட இருக்கிறதுனால அசைக்கப்படுவதில்லை. காலரை தூக்கி சொல்லணும், ஆண்டவர் என் கூட இருக்கிறாருனாக்கா நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ரொம்ப அருமையான வசனங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் போது ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாம். ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிறவங்களும் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன சொல்றேன், இந்த ஒரு புதிய மாதத்துல கால வைத்திருக்கிறோம்னாக்கா நம்ம எல்லாமே சொல்றது, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. நான் என்ன அசைக்க முடியாது. பயந்துடாதீங்க. வேலையில போயிட்டு யாரோ உங்களை தூக்கி போட்டுருவாங்க, வேலையில இருந்து உங்களை எடுத்துருவாங்க, உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது, உங்களுக்கு திருமணம் ஆகாது, உங்க வாழ்க்கையில சரியான ஆட்கள் வரமாட்டாங்க. இப்படி எல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. கர்த்தர் என் கூட இருக்கிறாருனாக்கா நான் அசைக்கப்படுவதில்லை. எனக்கு எல்லாமே யார்கிட்ட வரும்? இந்த மனுஷன் சொன்னாங்க, அந்த மனுஷன் சொன்னாங்க, இவங்க செய்ய சொல்லி இருக்கிறாங்க, இவங்க பண்ண சொன்னாங்க, அவங்க பண்ண சொன்னாங்க. ஸ்டாப் இட். எல்லாத்தையும் நிறுத்துங்க. 4வது மாசத்துல நான் நம்புகிறது அவராலே வரும். அப்படியே கண்களை மூடி செபிக்கலாமா இந்த காலை நேரத்துல? ஆண்டவரே, என் கண்மலையும் கோட்டையும் ஆண்டவரே, நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னவரே, இந்த காலை நேரத்துல ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்காகவும், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் உண்மை துதிக்கிறேன். ஆண்டவரே இயேசு ராஜா, நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்தீர. இந்த காலையில நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாங்க பொக்கிஷமா எடுத்துட்டு போறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நாங்க பொக்கிஷமா கொண்டு போறோம் ஏசப்பா. இந்த பொக்கிஷத்தை யாராலையும் அசைக்க முடியாது இயேசு சுவாமி. நான் நம்புகிறது அவராலே வரும். என்னுடைய சமாதானம், என்னுடைய விடுதலை, என்னுடைய எல்லாமே நீங்க தான் ஏசப்பா. என்னுடைய எல்லாமே நீங்க தான். நான் அசைக்கப்படுவதே கிடையாது. ஆண்டவரே, எல்லாருடைய தீர்மானத்தை ஆண்டவர்கிட்ட கொடுக்கலாமா? அப்படியே ஆன்லைன்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணி உங்க திட்டங்களையும் உங்க தீர்மானங்களையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஏசப்பா, எனக்கு தெரியாது, எல்லா திட்டங்களையும் தீர்மானங்களையும் நான் உங்களுடைய கரத்துல கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, உங்களுடைய கரத்துல கொடுக்கிறேன் ஏசப்பான்னு சொல்லுங்க. என்னால ஹேண்டில் பண்ண முடியாது இயேசு சுவாமி. நான் பெரிய திட்டங்களை போட்டு வச்சிருக்கிறேன், நான் பெரிய யோசனைகளை வச்சிருக்கிறேன். பட் நான் குழம்பி போறேன், நான் கன்ஃபியூஸ் ஆயிடுறேன், நான் சந்தேகப்படுறேன். ஆனா கர்த்தர் சொல்றாரு, என் மூலமா அது வந்துச்சுனாக்கா அது உனக்கு நடக்கும்ன்றாரு. ஏன் மூலமா நீ அனுபவிக்கிறனாக்கா அது உனக்கு நடக்கும். ஆமென். ஏன் மூலமா நீ உனக்கு வருதுனாக்கா அதுல எந்த ஒரு மாற்றங்களும் இருக்காது. ஏன் மூலமா வருதுனாக்கா நான் அதுக்கு கண்மலையா இருந்து பாதுகாத்துக் கொள்வேன். ஏன் மூலமா வருதுனாக்கா அதை நான் விடுதலை பண்ணி காத்துக்கொள்வேன். ஏன் மூலமா வருதுனாக்கா எல்லாமே கர்த்தர் நமக்காக செய்கிற தேவனா இருக்கிற. ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தையை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எல்லாமே உங்க மூலமா நடக்கட்டும். சும்மா இருக்காதீங்க. எல்லாருமே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எல்லாமே உங்க மூலமா நடக்கட்டும் என்று சொல்லுங்க. கர்த்தர் காத்துக்கொள்ளுகிற தேவனா இருக்கிறாரா? ஆண்டவரே, எல்லாமே உங்க மூலமா நடக்கணும். அவராலே நடக்கும். நான் நம்புகிறது அவராலே நடக்கும்.
ஆண்டவரே உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கண்டிப்பாக இந்த வசனங்கள், இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் இது ஜெபிக்கலாம் வாங்க என்ற சேனல், இந்த சேனல் மூலமாக வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த புதிய மாதத்துல நான் நம்புகிறது அவராலே வரும். கண்டிப்பாக இந்த சத்தியத்தோடு இந்த நாளிலே நாம் கடந்து செல்வோமாக.